ஹலோ. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்தியமால ஃபஸ்ட் பேப்பரில் ஏக் பூந்த் பாகம் 1 பத்யாத்தில் வர ஏக் பூந்த் அப்படிங்கிற ஒரு போயம்ஸ் இருக்கும். அதோட மீனிங்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ வந்து. ஓகேங்களா? இதில் வந்து 2 போயம்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ரோமனில் 2 போயம் கொடுத்துருப்பாங்க. 2 போயமோட மீனிங் பார்க்க போகிறோம். देव मेरे बागी में क्या है बता, मैं पहुंची या मिलूंगी धूल में, या चलूंगी फिर अंगेरे पर किसी, चू पड़ूंगी या कमल के फूल में. சந்தர்ப் ஃபஸ்ட்டு வந்து ஆத்தர் வந்து இது எந்த சுச்சுவேஷனில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. एक बदियन सा एक बूंद नमा कविता से लिया गया है. இது வந்து இந்த பேராகிராஃப் வந்து ஏக் பூந்த் அப்படிங்கிற கவிதையில் வந்து எடுத்திருக்காங்க. இஸ் கவிதா கே கவிகை, இந்த ஆத்தரோட நேம் யார் என்ன அப்படின்னா ஸ்ரீ அயோத்திய சிங் உபாத்யாய் ஹரி அவுத். இதுதான் இந்த ஆத்தரோட நேம். அடுத்து பாவர்த், அதாவது மீனிங்ஸ். बादलों की गोद में से निकल कर एक बूंद बाहर आई. பாத்லோனா மேகம். ஓகேங்களா? கோதுனா மடியில், நிக்கல்கர்னா வெளியே வர்றது, ஏக் பூந்துனா ஒரு துளி, மலைத்துளி, ஒரு மலைத்துளி, பாகர்னா வெளியே. ஓகேங்களா? அதாவது மேகத்தோட மடியிலிருந்து ஒரு மலைத்துளி வந்து வெளியே வருது. உஸ்னே பகவான் சே பூச்சாக்கி, அப்போ வந்து அந்த மலைத்துளி வந்து மேலேருந்து கீழே நம்ம பூமியை வந்து வந்தடையுது. அப்போ அந்த நேரத்தில் பகவான்கிட்ட வந்து கேட்குது. என்ன கேட்குது அப்படின்னா, உஸ்கே பாக்கியமே கியா லிக்காகை, உஸ்கே என்னோட பாக்கியம், என்னோட பாக்கியம் என்னன்னு எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குது. வஹ் பாகர் நிக்கல்கர் பச் பாயேகி, நான் வெளியே வந்து என்னோடய லைஃப் வந்து முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்குது. ஓகேங்களா? யா அல்லது தூள்மே மில்கர் மிட் ஜாயேகி, மணலில் வந்து கடலோட மணல் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதில் போய் விழுந்து என்னோடய லைஃப் இதாயிருமா அப்படின்னு கேட்குது. உஸ் மாலும் நகிக்கி, இது எதுவுமே இல்லைன்னா வஹ் ஒரு வேலை, அங்காரே மே பட்கர் ஜல் ஜாயேகி, இப்போ மரத்துண்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நெருப்போடு சேர்ந்து எரிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து அந்த புகை நெருப்பெல்லாம் ஆஃப் ஆனதுக்கப்புறம் கங்கு இருக்கும், அந்த கனலாக இருக்கும்ல, அது வந்து கங்குன்னு சொல்கிறோம்ல, அந்த கங்கில் விழுந்து என்னோடய லைஃப் வந்து முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்குது. அங்காரேனா கங்கு, அதில் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்குது. அல்லது கமல் லோட்டஸ்கே பூல்கே தலோபர் கிர் படேகி, லோட்டஸோட தாமரை மலர் இருக்குல்ல, தாமரை மலரோட அந்த தாமரை மலரில் எல்லாம் பனித்துளியாக மாதிரி இருப்பனா அப்படிங்கிறது கேட்குது. உஸ்கே நசீப் மே கியா லிக்காக, என்னோட நசீப்னா விதின்னு அர்த்தம், என்னோட விதி என்னன்னு நீங்கள் எழுதியிருக்க அப்படிங்கிறது கேட்குது. இதுதான் இந்த போயமோட மீனிங்ஸ். ஓகேங்களா? இது வந்து 2.5 மார்க்ஸ் வரும் மதியமால. மொத்தம் வந்து இதில் 4 கொடுத்துருப்பாங்க. 4 கொடுத்து ஏதாவது 3 கொடுத்துருப்பாங்க. 3 கொடுத்து ஏதாவது ஒன்று எழுத சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து செகண்ட் அது பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லோக் யோ ஹீ கை சிச்கத்தே சோச்தே ஜப்கி உன்கோ சோட்னா பட்தா ஹை கர், கிந்து கர் கா சோட்னா அக்சர் உன்ஹே, பூந்த் சா குச் அவுர் ஹி தேத்தா ஹை கர். சந்தர்ப் சேம் சுச்சுவேஷன் தான். இந்த பத்யன்ஸா இந்த பேராகிராஃப் வந்து ஏக் பூந்துங்கிறதுல நம்ம எடுத்திருக்கோம். இந்த கவிதை ஆத்தர் நேம் அதே சேம், அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியவுத். ஓகேங்க. அடுத்து பாவத் மீனிங்ஸ். பக்தியாமே இந்த பேராகிராஃபில் கவி கக்னா சாக்தே, கவி என்ன வேணும்னு சொல்கிறார் அப்படின்னு, எப்படி இருக்கணும், என்ன வேணும்னு சொல்கிறாருன்னா, லோக் அப்னா கர் சோட்கர், மக்கள் வந்து அவங்களோட வீட்டை விட்டு, சோட்கர்னா வீட்டை விட்டு வெளியே வரும்போது, பாகர் வெளியே வரும்போது, சமயனா அந்த சமயத்தில் ஹிச்கத்தே எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இருக்கக்கூடாது, டர்த்தே பயமும் இருக்கக்கூடாது. ஹிச்கத்தேனா ஹெசிடேஷன், டர்த்தேனா பயம். லேக்கின் ஆனால், உன்கோ டர்னேக்கி அவசியக்கத்தா நகிகை, அவங்களுக்கு பயம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. கியோங்கி ஏன்னா, உன்கோ யக் விஸ்வாஸ் ஹோனா சாகியே, அவங்களுக்கு வந்து நம்மளோட விஸ்வாஸ்னா நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு இஸ் பூந்த் கி தரக், இந்த மலைத்துளி மேலேருந்து கீழே வரப்போ என்னென்ன இருந்தது, அந்த பூந்தோட மலைத்துளி மாதிரி அச்சி ஜஹக் ஜாக்கர் உத்கிருஷ்ட் பன் சக்தே ஹை, இந்த மலைத்துளி வந்து நல்ல இடத்துல போய் நல்ல ஒரு முத்தாக மாறுச்சு. அதே மாதிரி நம்மளும் நல்ல இடத்துக்கு தான் சென்றடைவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த பேராகிராஃபோட மீனிங். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.
அடுத்து இதோட கண்டினியூஷன் செகண்ட் रोमन क्वेश्चन एंड आंसर ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பூந்த் பாத்லோக்கி கோத்ஸே நிக்கல்கர் கியா சோச்தி கை. அந்த மலைத்துளி அதோட மடியிலேருந்து மேகத்தின் மடியிலேருந்து வெளியே வரும்போது என்ன திங்க் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. பாத்லோக்கி கோத்மேசே நிக்கல்கர் பூந்த் யக் சோச்தி ஹைக்கி. மேகத்தின் மடியிலிருந்து வெளியே வரும் மலைத்துளி என்ன நினைக்கிது அப்படின்னா வஹ் யஹாங் ஜானே வாலே ஹை और वह अपने आप को बचा पाएगी या मिट जाएगी. நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா, என்னோட நிலைமை என்ன அப்படிங்கிறத அது நினச்சிக்கிட்டே கவலைப்பட்டுட்டே வருது. கவி பூந்த் கே பாக்யக்கா வர்ணன் கைசே கத்தேகே. கவி ஆத்தர் பூந்தோட பாக்கியத்தை என்னன்னு வர்ணிக்கிறாங்க எப்படி வர்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது கேட்குறது. பூந்த் அப்னே பாக்ய பர் பகு சிந்தித் கை. பூந்தோட பாக்கியத்தை அதோட ரொம்ப கவலையாக நினைக்கிது. அவர் சோச்தி திங்க் பண்ணிகிட்டே வருது. சிந்தின்னா கவலை, சோச்தின்னா திங்க் பண்ணுறது. அது கவலையாக மேலேருந்து வருது. உஸ்கா பாக்ய அச்சாகை. உன்னோட பாக்கியம் தான் நல்ல பாக்கியம்தான். யா பூராகை அல்லது கெட்டதாக இருக்குமா. வஹ் அச்சி ஜஹ பहुंच பாயேகி. நம்ம ஃப்ளோர் சேர இடம் நல்ல இடமா இருந்தால் நல்லதாக நடக்கும். யா பூரி ஜஹக் ஜாக்கர் பங்க் ஜாயேங்கி. நம்ம கெட்ட இடத்துல ஒரு தவறான இடத்துக்கு போய் சேர்ந்தால் அது தவறாக மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாரு. பூந்த் கைசே மோத்தி பன் ஜாத்திகை. மலைத்துளி எப்படி முத்தா மூத்தினா முத்தா பியோலாக மாறுது அப்படின்னு கேட்குறாங்க. பூந்த் அப்னா ராஸ்தா கோஜ்னே கோஜ்தே கர்யி. பூந்த் போகிற வழியில் தேடிக்கிட்டே போகுது. அச்சானக் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தேடிக்கிட்டே போகுது. எங்கே போய் நம்ம சேருவோம் அப்படின்னு அந்த வழியை தேடிக்கிட்டே போகுது. அச்சானக் சடனாக. ஹவானா காற்று. ஓகேங்களா. தேஜ் பக்னி லகி. ரொம்ப ஃபாஸ்ட்டாக புயல் மாதிரி சூறாவளி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வீசுது. அவர் பூந்த் உஸ் பஹாவ் மே சமுத்திரக்கே ஏக் ஷிப் கே கூல் முஹ் மே. ஷிப்புனா ஒரு சிப்பி இருக்குல்ல, அந்த சிப்பி கூல்னா ஓப்பனாக இருக்கிறது. அந்த காற்று வீசுகிற வேகத்தில் அது கடலை நோக்கி போகுது. கடலில் நோக்கி, சமுத்திரனா கடல், அந்த கடலை நோக்கி போகுது. போகும்போது ஒரு சிப்பி ஓப்பனாக இருக்குது. ஜாகர் கிரி அவுர் மோத்தி பன் கயிகை. அந்த சிப்பி ஓப்பன் ஆகிருக்குல்ல, அதில் அது விழுந்து முத்தா மாறுது. அதுதான் இந்த கொஷின் மீனிங். நெக்ஸ்ட், ஏக் பூந்த் கவிதாக்கா உத்தேசிய கியாகை. இந்த கவிதையில் என்ன எய்ம் அப்படின்னு சொல்கிறாங்க, லட்சியம் என்ன. மனுஷியக்கும் ஆஷாவாதி ஹோனா சாகிய. மனுஷனுக்கு ஆஷாவாதினா நம்பிக்கை வேணும். அதுதான் யஹி இஸ் கவிதாக்கா உத்தேசிய கை. இதுதான் இந்த கவிதையோட உத்தேசியம், லட்சியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தேங்க்யூ.